முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இன்னும் சரியாக அரை மணி நேரத்தில் உன் துணையின் வீட்டில் ஒரு விஷயம் நடக்க உள்ளது. அப்படி என்ன விஷயம் நடக்க உள்ளது என்பதை கூறுகின்றேன். சந்தோஷமான விஷயம்தான். நீ இதை சிந்தித்து கேட்காமல் சந்தோஷமாகவே கேட்கலாம் தங்கமே. உன் துணையை பிரிந்து நீ இப்பொழுது உன் வீட்டில் இருக்கின்றாய். உன் துணையாரின் வீட்டில் அனைவரும் கலந்தாலோசித்து உன்னை மீண்டும் அவருடைய வீட்டிற்கு அழைத்து செல்ல போகின்றார்கள். அழைத்து செய்ய இப்பொழுது முடிவு எடுத்துவிட்டு உன்னை அழைக்க வந்து கொண்டிருக்கின்றார்கள். பிரச்சனைகள் பல இருந்த போதிலும் உன்னை எப்பொழுதும் உன்னுடைய வீட்டிற்கு போகும் அளவிற்கு விட்டதில்லை. சண்டைகள், பிரச்சனைகள், மனக்கசப்புகள் என்று பலது வந்தால் கூட நீ எப்பொழுதும் உன் வீட்டிற்கு வந்ததும் இல்லை, அவர்கள் வீட்டினர் விட்டதும் இல்லை. ஆனால் இம்முறை நீ வந்து விட்டாய். உன்னுடைய வீட்டில் சிறிது நாட்கள் இருந்தும் விட்டாய். இப்பொழுது அவர்கள் செய்த தவறை அவர்களை உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்டு உன்னை அழைத்து செல்லும்படி முடிவெடுத்துள்ளார்கள். நீயும் உன் துணையும் சண்டை போட்டு பிரிந்திருந்தால் கூட அவ்வப்பொழுது தொலைபேசியில் பேசிக்கொண்டு தான் இருக்கின்றாய். அதில் கூட நீ அவரிடம் பிடிவாதமாக நான் உன் வீட்டிற்கு வரப்போவதில்லை என்று தான் கூறுகின்றாய். அவரும் முடிந்த அளவிற்கு உன்னிடத்தில் கெஞ்சி பார்த்து விட்டார். முடியாத பட்சத்தில் அவருடைய வீட்டினருக்கு தெரிவித்து அவர்களை அழைத்து வரும்படி கூறியிருக்கின்றார். இப்பொழுது உன் துணையும் அவருடைய குடும்பத்தாரும் உன்னுடைய வீட்டிற்கு வரப்போகின்றார்கள். உன்னுடைய துணையிடம் பிடிவாதமாக இருந்த நீ அவருடைய வீட்டினர்களிடத்தில் அந்த பிடிவாதம் செல்லுபடியாகவில்லை. நீயும் உன் துணை வீட்டிற்கு போகத்தான் போகின்றாய். சந்தோஷமாகத்தான் போவாய். மீண்டும் ஒன்றிணைந்து வாழப்போகின்றீர்கள். பிரிவு வேண்டாம் தங்கமே. எவ்வளவு சண்டை சச்சரவுகள் வந்தால் கூட பேசி தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர பிரிந்திருக்க வேண்டாம். அவரே உன்னை புரிந்து உன்னை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வந்துவிட்டது. அவருக்கு என் மேல் பாசமே இல்லை என்று நீ கூறினாய். ஆனால் பாசம் இருப்பதினால்தானே உன்னை தேடி வருகின்றார். அவர் உன்னை தேடி தேடி வருவதனால் நீ அவரை புறக்கணிப்பதும் எப்பொழுதும் சரியாகாது. தேடி சென்ற உறவை நீ தக்க வைத்து கொள்ளத்தான் வேண்டும். தேடி வந்த உறவு உண்மையான உறவு. உண்மையான உறவை புரிந்து வாழ்க்கை முழுவதும் நீ அவருடன் எப்படி சந்தோஷமாக பயணிக்க வேண்டும் என்பதை மட்டும் யோசி. நிச்சயம் உன்னுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும். அதற்கு உன் அப்பா நான் இருக்கின்றேன். என்னுடைய கரம் எப்பொழுதும் உன்னுடைய கரத்தை இறுக பிடித்து கொண்டு தான் இருக்கும். விட்டுவிட மாட்டேன். ஓ முருகா வெற்றிவேல் முருகா.